தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 வட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக 4 வட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை, குன்னூர், கோத்தகிரி, குந்தா ஆகிய வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மார்டின் ராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மார்டின் ராஜா, உங்களுடைய தகவல்கள். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தொடர்ச்சியாக கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் நீலகிரி மாவட்டம் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அங்கு மலைப்பகுதியாக இருப்பதால் அதிகமாக தண்ணீர் எங்கும் தேங்கவில்லை. இருப்பினுமே அங்கே பொழியக்கூடிய மழையினால் இன்று உதகை, குந்தா, கோத்தகிரி, குன்னூர் ஆகிய 4 தாலுகாக்களுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி அறிவித்துள்ளார். இதற்கிடையே சுற்றுலா பயணிகள் வரத்து எதுவுமின்றி உதகை நகரமே வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் மழை இன்னும் 2-3 நாட்களுக்கு தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு கொடுத்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக இங்கே வர வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கூடலூர் பகுதியிலே பெய்த கனமழை காரணமாக அங்கே ஓடக்கூடிய மாய ஆற்றில் அதிகமாக தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த தண்ணீரானது ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் இருக்கக்கூடிய பவானிசாகர் அணைக்கு செல்லும். இதனால் பவானிசாகர் அணையும் விரைவாக நிரம்பி வருகிறது. எனினுமே இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி உத்தரவிட்டுள்ளார். தகவலுக்கு நன்றி மார்டின் ராஜா.